ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 60 மசாலா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 500 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவு ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி 200 கிராம்ஸ், சில்லி பவுடர் 200 கிராம்ஸ், தனியா பவுடர் 100 கிராம்ஸ், கரம் மசாலா 50 கிராம்ஸ், ஜீரா பவுடர் 50 கிராம்ஸ். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை இப்போ அதில் கொட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா கலக்கியாச்சு. ஓகேங்களா, இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ 1 கிலோ சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அளவு, அதாவது ஒரு 2 குண்டு கரண்டி அளவு, 2 குண்டு கரண்டி அது போட்டோம்னா சரியாக இருக்கும். இது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இப்போ செஞ்ச மசாலா வந்துட்டு ஒரு 15 கிலோவிலேருந்து 17 கிலோ வரைக்கும் இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு பண்ணும்போது 2 குண்டு கரண்டி அளவு கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கிட்டு அதில் வினிகரோ இல்லை கொஞ்சமாக தயிரோ இல்லைன்னா ஒரு லெமனோ அதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மசாலா கலக்கிட்டு அதில் கறியை போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் நல்லா ஊற வச்சு பொரித்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்.